நம்ம எவ்வளோதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் அரிசி மாவு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிறிஸ்பியாகவும் ஸ்பைசியாகவும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டீ டைம் கூட நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு வந்து ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. பச்சை வேர்க்கடலை ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. உடச்ச கடலை பார்த்தீங்கன்னா ஒரு அரை கப் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு 3லேருந்து 4 நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையை, அதாவது பச்சை வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா நல்லா நரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப அரைக்க வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதே மாதிரி நரன்னு அரைச்சிக்கோங்க. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மாதிரி இருக்க மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. அரைக்கிற பதம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு நல்லா தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா நரன்னு இருக்கும். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டால் போதும். அரைச்சி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேஷன்லேயோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை மிக்சரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 டீஸ்பூன் போட்டால் போதும். இந்த லெவலுக்கு உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா 2 டீஸ்பூனாக போட்டுக்கோங்க. பெப்பரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெப்பர் பவுடர் போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டாலே போதும். அது நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1/2 டீஸ்பூன் போட்டாலும் சரி, 1 டீஸ்பூன் போட்டாலும் சரி. எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் நீங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண போகிறதுலேயும் அந்த மாதிரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் விடாமல் நார்மலாக இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம தண்ணி விட்டு தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் இந்த லெவலுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஹீட்டான டவாவில் பார்த்தீங்கன்னா இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண மாவுக்கும் அந்த இதுக்கும் 1.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சுடு தண்ணி ஆனதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நல்லா கரைஞ்சிரும். உப்பு நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அரிசி மாவு மிக்சரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம ஆட் பண்ண தண்ணி வந்து எவ்வளோ ஹீட்டாக இருக்கும்போது நம்ம ஆட் பண்ணோமோ அதே அளவு தான் நமக்கு அந்த டெக்ஸ்சர் வரும். அதனால் தண்ணி வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த மாவு மிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது நல்ல ஒரு மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின அரிசி மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கருவேப்பிலையை வந்து நல்லா இந்த மாதிரி வெட்டிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதில் இந்த லெவல் வரும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கருவேப்பிலை ஆட் பண்ணுறதுனால நமக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளேவராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, பூண்டு நல்லா தட்டி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, ஒரு 3லேருந்து ஒரு 4 வரைக்கும் நல்லா தட்டி வச்சுருந்தோம். அதை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் அந்த டைமில் ஃபஸ்ட்டில் மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஹீட் ஆகும்போது மிக்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லி பவுடர் அதை வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு போதும்னா இந்த சில்லி பவுடர் ஆட் பண்ண வேணாம். பழைய லெவல்லே அப்படியே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம உருண்டை பிடிக்க வேணாம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமேலு உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது எப்படின்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சாலே போதும். மாவு பிணையும் போது பார்த்தீங்கன்னா உங்கள் மாவு லெவல் கரெக்டாக வரலன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய உருண்டையாக ரெடி பண்ணிவிட்டு இதோட டெக்ஸ்சர் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் தெரியும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு பார்ட் சின்னதாக ஒரு உருண்டையை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பிணையும் போது பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே பண்ணுங்கள். இதை வந்து நல்லா ரோல் மாதிரி பண்ணிவிடுங்க. நல்லா கையை வச்சு இப்படி ரோல் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி நீட்டாக வந்துடும் நமக்கு. நல்லா 2 கையை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சின்னதாக வந்துடும் நமக்கு. இந்த மாதிரி வந்தவுடனே நல்லா 2 சைடும் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் வச்சுருங்க. கத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வெட்டிடுங்க. வெட்டும்போது பார்த்தீங்கன்னா ஒரே அளவாக வெட்டிக்கோங்க. ஒரே அளவாக வெட்டினா எல்லா பீஸும் ஒரே மாதிரி வரும் நமக்கு. எல்லாத்தையும் வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர், நார்மல் பிளாஸ்டிக் கவரை வந்து இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு நம்மகிட்ட தட்டு இருந்ததுன்னு வைங்க, சாப்பிட்ற தட்டு வச்சா கூட இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம்
இந்த மாதிரி நீங்கள் ஒட்டாமல் எடுக்கலாம். நம்ம நார்மலாக நீங்கள் சப்பாத்தி இதில் வச்சு பார்த்தீங்கன்னா ஷேப் கரெக்டாக வராது உங்களுக்கு. அது இல்லாமல் ஒட்டிக்கும். அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி இது பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கவரில் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கரெக்ட் ஷேப் வரும் நமக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து குக்கிங் ஆயில், நார்மல் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணாலே போதும். ஆயில் ஆட் பண்ணிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஹீட் ஆகாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கருகிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வர அளவுக்கு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்துருச்சு. இதை வந்து நல்லா சர்வ் பண்ணிக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை வந்து க்ளோஸ்டு கண்டெய்னரில் வச்சிங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம். கேட்டே போகாது. ஒரு சாயந்தரம் டைம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு தோணும். ஏதாவது டீ சாப்பிடும்போதே நமக்கு வந்து டீ காஃபி ஏதாவது சாப்பிடணுன்னா ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே சாப்பிடலாமான்னு தோணும். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு 2 பீஸ் மட்டும் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இது எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.